My dear students, this is Ramakrishnan from English Department in Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilampillai, Salem. Today we are going to analyze the topic Ulysses by Alfred Tennyson. This poem is a wonderful poem. I have taught first three stanza from this poem. The remaining part of the poem had been taught by Mr. Rajiv Gandhi. And the third part of the poem, the line starts with, "This is my son, mine own Telemachus." From that line we have to start here. நல்லா கவனிங்க. ஆல்ரெடி ராஜீவ் காந்தி சார் வந்து அந்த எந்த லைன் வரைக்கும் முடிச்சிருப்பார், பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட், அந்த லைன் வரைக்கும் முடிச்சிருக்கார். லைன் நம்பர் 32 எண்டு அது வரைக்கும் முடிச்சிருக்கார். த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த போயம், தேர்ட் பார்ட் அப்படிங்கிறது நாம் திஸ் இஸ் மை சன் மை ஓன் டெலிமாச்சஸ் அந்த லைன்லேருந்து கவனிங்க. ஆக்சுவலாக இது டெலிமாக்கஸ் அல்லது டெலிமாச்சஸ், அது வந்து நேம், யாருடைய நேம், அந்த இத்தாக்கா கிங்கோடைய சன்னோட நேம். அது வந்து நம்ம எப்போ வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது கவனிங்க. இந்த லைனில் இருந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நாம் வந்து லைக் சிங்கிங் ஸ்டார்ஸ், அதாவது வானிலிருந்து விழும் நட்சத்திரம் போல் அது எவ்வளோ வேகமாக விழுகுதோ அந்த அளவுக்கு நம்ம வேகமாக திரும்ப நம்முடைய நாலேஜை தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மீனிங்கோடு சொல்லியிருப்பார். கடைசியாக வந்து பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட், அதாவது மனித எண்ணத்திற்கும் அப்பாற்பட்ட எல்லை தாண்டி அறிவை தேடி நாம் ஓட வேண்டும். அறிவை நாடி என்னுடைய மனம் ஏங்குகிறது அப்படின்னு சொல்லி அந்த லைன் வரைக்கும் மீனிங் இருக்கும். த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைன் அவர் எதாவது நடத்தியிருந்தாலும் அதுக்கு இன்னொரு டைம் நாம் அதிலேருந்தே திரும்பவும் கண்டினியூ பண்ணுவோம். திஸ் இஸ் மை சன் மைன் ஓன் டெலிமாச்சஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்லேருந்து என்ன சொல்கிறாரு, முதல்ல சொல்லிட்டார் அறிவை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த பார்ட்டில் வர்றார். சரி, அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவருடைய கிங்டம், அவருடைய அரசாட்சியெல்லாம் ஒப்படைக்கணும் இல்லையா, ஒப்படைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு வாரிசு வேணும் இல்லையா. அந்த வாரிசு தான் யார் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, என்னுடைய மகன் டெலிமாச்சஸ். என்னுடைய மகன் டெலிமாச்சஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நான் ஒப்படைக்க போகிறேன். இதோ பார்த்துருக்கீங்களா, அவரோட ஃபெல்லோ சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறார், அங்கே வாரியர்ஸ் எல்லாம், அந்த படை வீரர்கள்லாம் கூப்பிட்டு சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அவங்க கூட இருந்த போரிட்ட அந்த மக்கள்லாம் வந்து அந்த நாட்டு மக்கள்கிட்டலாம் கூப்பிட்டு சொல்கிறார், இதோ என்னுடைய மகன் டெலிமாச்சஸ் இருக்கிறான் பாருங்கள், இவர்கிட்ட தான் நான் ஒப்படைக்கிறேன். டு whom I leave the sceptre and I'll to whomனா அவன் தான் இவன். I leave the sceptreனா செங்கோல், என்னுடைய அரசாட்சிக்குன்னு இருக்கக்கூடிய என்ன செங்கோலை நான் என்னுடைய மகன் டெலிமாச்சஸ்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். அண்டு ஐசில் அல்லது தீவு கூட்டம், இதை நான் வந்து இந்த தீவு கூட்டத்தையும், ஏன்னா அந்த இத்தாக்கா அப்படிங்கிற அந்த நாடு வந்து ஒரு தீவு, அந்த இதில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கூட்டம். ஸோ அந்த தீவு கூட்டத்தையும் இந்த ஸ்கெப்சர், இந்த செங்கோலையும், நான் அரசாண்டு கொண்டிருந்த செங்கோலையும் யார்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன், என்னுடைய மகன் டெலிமாச்சஸ்ட்டு நான் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறார். வெல் லவுட் ஆஃப் மீ, தன்னுடைய மகனை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மகன் இவன் சாதாரண மகன் இல்லை, நான் நேசிக்கக்கூடியவன், மிகவும் நேசிப்பவன் இவன். டிசர்னிங் டு ஃபுல்ஃபில், டிசர்னிங் அப்படின்னா அதாவது தராதரம் பார்த்து அது புரிஞ்சு நடக்கிறது. டிசைனிங் டு ஃபுல்ஃபில் அப்படின்னா என்னுடைய நான் சென்றுட்டு போகக்கூடிய இந்த ஒர்க்கை வந்து என்ன பண்ண போகிறான், இவன் தான் இனிமேல் வந்து அதை முன்னெடுத்து அதை செய்ய போகிறான். டிசைனிங் டு ஃபுல்ஃபில் அப்படின்னா என்னுடைய பணியை சரியான முறையில் இவன் போகக்கூடியவன் இவன் தான் அப்படிங்கிறார். டிசைனிங் டு ஃபுல்ஃபில்னா என் பணியை புரிந்து நடப்பவன். திஸ் லேபர் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வேலைக்காரன் அர்த்தம் கிடையாது. என்னுடைய சொல் பேச்சை கேட்டு என்னுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதன் இவன். யாரை சொல்கிறான், டெலிமாச்சஸ் வந்து அவனுடைய அப்பா கிங் வந்து சொல்கிறான் டெலிமாச்சஸ்க்கு வந்து
தன்னுடைய மகன்கிட்ட நான் என்னுடைய ஆட்சி ஒப்படைக்க போகிறேன், அதை இவன் புரிஞ்சுக்கிட்டு நடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். திஸ் லேபர்னால் இந்த பணியாள், இங்கே பணியாள்னால் பணியாள் கிடையாது, என்னுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய ஆள் அப்படின்னு அதுதான் அவருடைய மீனிங். திஸ் லேபர் அப்படின்னா இந்த என்னுடைய மகன், இந்த பணியாள், என்னுடைய கட்டளைப்படி நடப்பவன். பை ஸ்லோ ப்ரூடன்ஸ் டு மேக் மைல்டு. பை ஸ்லோ ப்ரூடன்ஸ்னால் அதாவது மெதுவான அறிவை கொண்டு, அவனுக்குன்னு இருக்கக்கூடிய, ஏன்னா தன்னுடைய மகன் மிகப்பெரிய அறிவாளி, தந்திரசாலி, பராக்கிரமசாலி அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லைங்களா. அதுக்காக வந்து என்ன சொல்கிறான், பை ஸ்லோ ப்ரூடன்ஸ், அவனுக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய மெதுவான அறிவால், டு மேக் மைல்டு, அதை அவனுடைய அறிவால் செய்து முடிப்பான். தனக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் தனக்கு இருக்கக்கூடிய மெதுவான அறிவால் அவன் மைல்டாக, ரொம்ப சாஃப்டான விஷயமாக அதை மாற்றி காட்டுவான் அப்படின்னு சொல்கிறார். பை ஸ்லோ ப்ரூடன்ஸ், மெதுவான அறிவால், டு மேக் மைல்டு, அதை செய்து முடிக்கக்கூடிய ஆளவன் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த ஸ்டான்ஸா. A rugged people and throw soft degrees. அதாவது இங்கே இருக்கக்கூடிய காட்டு மிராண்டிகளை கூட த்ரோ சாஃப்ட் டிகிரிஸ்னால் தன்னுடைய அன்பால் மென்மையாக்குவார். ரூஜ்டு பீப்புள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் யார், இந்த இத்தாக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய கிங்டம்க்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப காட்டு மிராண்டிகள். ரூஜ்டு, RUGG, ரூஜ்டு அப்படின்னா காட்டு மிராண்டிகள், காட்டு மிராண்டித்தனமான இந்த மக்களை. அண்ட் த்ரோ சாஃப்ட் டிகிரிஸ் அப்படின்னா இங்கே வந்து மென்மையாக மாற்றுறது. டிகிரிஸ் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய ஹானரை வச்சு, அவனுடைய தன்மையை வச்சு அந்த டெலிமாச்சஸ் என்ன பண்ணுவான், இந்த மக்களை ரொம்ப மென்மையான மக்களாக மாற்றுவான் அப்படிங்கிறார். ரூஜ்டு பீப்புள் அண்ட் த்ரோ சாஃப்ட் டிகிரிஸ், இந்த அவனுடைய மென்மையான தன்மையால் இந்த காட்டு மிராண்டிகளை கூட மென்மையாக மாற்றி விடுவார். சப்டியூ தம் டு த யூஸ்ஃபுல் அண்ட் த குட் அப்படிங்கிறார். சப்டியூ அப்படின்னா இந்த இடத்துல வந்து நசுக்கிறதுன்னு அர்த்தம். சப்டியூன்னா நசுக்கிறதுன்னு அப்படிங்கிற மீனிங் லெக்சிக்கல் மீனிங். பட் கான்டெக்ஸ்டுவல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நசுக்கிறதுனா இந்த இடத்துல மிருதுவாக மாற்றுறது. அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப க்ரஷ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், அதை மிருதுவாக மாற்ற முடியும். அப்படின்னா இங்கே மக்களை வந்து மிருதுவாக மாற்றுவான். காட்டு மிராண்டிகளாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்களை தன்னுடைய அருமையான கேரக்டரால் என்னவா மாற்றிடுவார், இவருங்க ரொம்ப சாஃப்டான மனிதர்களாக மாற்றிடுவார். சப்டியூ அப்படின்னா இந்த வந்து மிருதுவாக மாற்றுறது. சப்டியூ தம், அவர்களை ரொம்ப சாஃப்டான கேரக்டராக மாற்றிடுவான். டு த யூஸ்ஃபுல், அது எந்த மாதிரியான மக்களாக மாற்றுவான், ஒரு நல்ல மனிதர்களாக, நல்ல பிரயோஜனம் படக்கூடிய மனிதர்களாக அவன் மாற்றி விடுவான். அண்ட் த குட், அவன் நல்லவனாய் மாற்றுவான், நல்ல மிருதுவான மக்களாக மாற்றுவான். அப்புறம் ஒரு நல்ல மனிதர்களாக இருக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அவன் செஞ்சிருவான் அப்படிங்கிறார். மோஸ்ட் பிளேம்லெஸ் ஈஸ் ஹி. ஆக்சுவலாக அது எப்படி சென்டென்ஸாக படித்தோம்னா, ப்ரோஸ் டைப்பில் படித்தோம்னா எப்படின்னா, ஹீ இஸ் மோஸ்ட் பிளேம்லெஸ் அப்படி படிக்கணும். பட் இங்கே பொய்டிக்காக படிக்கும்போது மோஸ்ட் பிளேம்லெஸ் ஈஸ் ஹி, அவன் குற்றமற்றவன். தன்னுடைய மகனை பற்றி சொல்கிறான், ஏன்னா அவங்ககிட்ட தான் ஆட்சி ஒப்படைக்க போகிறான், கிங்டம் எல்லாமே அவங்ககிட்ட போக போகுது. அப்படி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம், அவனை பற்றி சொல்லும்போது ஹீ இஸ் மோஸ்ட் பிளேம்லெஸ், அவன் குற்றமற்றவன், அவன் மிகவும் நல்லவன் அப்படின்னு சொல்கிறார். அவங்ககிட்ட இந்த ஆட்சி ஒப்படைச்சா கண்டிப்பாக நான் இல்லாத காலகட்டத்தில் கூட இந்த மக்களுக்கு வந்து மிகச்சிறந்த மனிதர்களாக மாற்றுவதற்கு உண்டான நல்ல எல்லா கேரக்டரும் அவங்ககிட்ட இருக்குது. அதனால் வந்து அவன் எந்த தப்பும் செய்யாதவன், அவன் வந்து நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்துவான். அதனால் இந்த ஆட்சியை ஒப்படைக்கிறதுக்கு சரியான ஆள் தான் என்னுடைய மகன் டெலிமாச்சஸ். அதனால் வந்து பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தைக்காக தான் இதுக்காக தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறார். மோஸ்ட் பிளேம்லெஸ் ஈஸ் ஹி, அவன் குற்றமற்றவன், அவன் எந்த பாவமும் அறியாதவன். சென்டர்டு இன் த ஸ்பியர், அவன் எதுக்கு மத்தியில் இருப்பான், தன் கடமையின் மத்தியிலேயே இருப்பான். சென்டர்டு அப்படின்னா இந்த இடத்துல மத்தியில்,
அவன் எப்போவுமே வந்து அங்கே இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்க மாட்டான். அவன் கடமைன்னு வந்துடுச்சுன்னா அதுக்குள்ளேயே மூழ்கி போய் அதை சுற்றியே இருப்பான். அதனால் கடமை தவறாதவன் அப்படிங்கிற மீனிங் தான் இது. சென்டர்டு, ஹீ இஸ் இன் த சென்டர், ஹீ இஸ் இன் மிட்ஸ்ட் அப்படின்னு மீனிங். அவன் வந்து சென்டரில் இருப்பான். இந்த ஸ்பியர், ஸ்பியர் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சர்க்கிள்னு அர்த்தம். எந்த சர்க்கிள்குள்ளேயே அவன் சுற்றி வந்துட்டு இருப்பான், தன்னுடைய கடமையின் சர்க்கிள்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பான் ஒழிய அந்த கடமையை தாண்டி அவன் வெளியில் வரமாட்டான். அந்த கடமைக்குள்ளேயே இருந்து மக்களை வந்து நல்வழிப்படுத்துவான். ஆஃப் காமன் டியூட்டிஸ் டெசன்ட் நாட் டு ஃபெயில். ஆஃப் காமன் டியூட்டிஸ் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய பொதுவான அந்த கஸ்டம்ஸ், பழக்க வழக்கங்கள், டியூட்டிஸ், அது எல்லாத்தையும் சரியாக நிறைவேற்றுறவன். டெசன்ட் நாட் டு ஃபெயில், அவன் கடமை தவறாதவன். டெசன்ட்னா கீழே வர்றது, தவறிடுறது, வீழ்ந்து போயிடுறது. அண்ட் நாட் டெசன்ட் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கடமை தவறாதவன், வீழ்ந்து விட மாட்டான். கடமையிலிருந்து அவன் ஒரு பொழுதும் நாட் டு ஃபெயில் அப்படின்னா ஃபெயிலியர் ஆக மாட்டான். அவன் கடமை தவற மாட்டான், அவன் தோல்வியுற மாட்டான். ஆஃப் காமன் டியூட்டிஸ், காமன் டியூட்டிஸிலிருந்து அவன் எப்பொழுதுமே தன்னுடைய கடமையை தவறாமல் ஃபெயிலியர் ஆகாமல் அவன் கண்டிப்பாக அவனுடைய கடமையை நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். இன் ஆஃபீஸஸ், அதுலேருந்து இன் ஆஃபீஸஸ் ஆஃப் டெண்டர்னஸ் அண்டு பே. இன் ஆஃபீஸஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அலுவலகம் அப்படி கிடையாது. இந்த இடத்துல வந்து அலுவல்கள், வேலைகள் அப்படின்னு அர்த்தம். அலுவல்கள் அப்படின்னா பணி, அவனுடைய ஒர்க். அதாவது அவனுக்கு ஒரு ராஜாவா அவனை டெபியூட் பண்ண பின்னாடி அவனை ஒரு கிங்காக வந்து அவரை பண்ண போகிறார், டெபியூட் பண்ண போகிறார். ஸோ அந்த கிங்கு அந்த டெபுடேஷனில் இருந்து அவன் என்ன பண்ண போகிறான், அவனுடைய ஆஃபீஸஸ், அவனுடைய வேலையை சரியாக செய்ய போகிறான் இனிமேல். இன் ஆஃபீஸஸ் ஆஃப் டெண்டர்னஸ் அண்டு பே. அவன் வேலையில் வந்து எப்படி இருப்பான், ரொம்ப நாசுக்காக இருப்பான். டெண்டர்னஸ்னால் என்னது, டெண்டர்னால் ரொம்ப சாஃப்டாக இருப்பான். அவனுடைய வேலையில் அவன் வந்து ஒரு கிங்காக இனிமேல் பதவியேற்ற பின்னாடி எல்லார்கிட்டையும் வந்து கடுமையான முறையில் அவன் யார்கிட்டையும் நடந்துக்க மாட்டான். மக்களை வந்து ரொம்ப சாஃப்டான முறையில் கொண்டு போய் நல்வழிப்படுத்துவான். டெண்டர்னஸ்னால் ரொம்ப சாஃப்டான இதயமுள்ள மனிதனாக மாறி எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணுவான். அதுதான் அவருடைய மீனிங். அவனுடைய வேலையில் நாசுக்கானவன் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். இதனுடைய மீனிங் இன் ஆஃபீஸஸ் ஆஃப் டெண்டர்னஸ், வேலையில் ரொம்ப நாசுக்கானவன். அண்டு பே, அவன் செய்யக்கூடிய வேலையை கரெக்டாக செய்வான். மீட் அடரேஷன், மீட் அடரேஷன் டு மை ஹவுஸ் ஹோல்டு காட்ஸ். அந்த லைனோட மீனிங் பாருங்கள். மீட் அடரேஷன் டு மை ஹவுஸ் ஹோல்டு காட்ஸ். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள் இருந்தாங்கன்னா நம்ம எப்படி வந்து குலசாமின்னு சொல்லி கும்பிட்றோம் இல்லையா, அந்த குலசாமி மாதிரி ராஜாக்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த கடவுள்களுக்கு எல்லாமே வந்து ஆராதனையெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ நான் போன பின்னாடி அந்த கடவுள்களுக்கெல்லாம் பக்தி செய்யணும், ஆராதனை செய்யணும். இதெல்லாம் யார் செய்வான், என்னுடைய மகன் செய்வான். அப்படிங்கிறது தான் இந்த லைன் யூஸ் பண்ணுறார். மீட் அடரேஷன் டு மை ஹவுஸ் ஹோல்ட் காட்ஸ் அப்படின்னா நான் போன பின்னே எனது தேசத்தின் தெய்வங்களுக்கு உரிய வழிபாட்டை கண்டிப்பாக செய்வார். ஐயோ, டெலிமாச்சஸ் கிங் போயிட்டாரு, அதுக்கு முன்னாடி அவன் மகன் இத்தாக்கா கிங் போயிட்டாரு, யுலிசஸ் போயிட்டாரு, அவனுடைய மகன் வந்து டெலிமாச்சஸ் செய்வானோ செய்ய மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். நான் போன பின்னாடி கூட என்னுடைய நாட்டுடைய தெய்வங்களுக்கு, கடவுள்களுக்கு சரியான வழிபாட்டை ஆராதனையெல்லாம் செய்து கடவுள்களையும் சந்தோஷப்படுத்துவான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். இந்த லைன் இன்னொரு டைம் பாருங்கள். மீட் அடரேஷன், அடரேஷன்னா போற்றுதல் அர்த்தம். யாரை போற்றுவான், டெலிமாச்சஸ், இந்த கடவுள்களையெல்லாம் வர்ஷிப் பண்ணுவான், போற்றுவான், ஆராதனை செய்வான். டு மை ஹவுஸ் ஹோல்டு காட்ஸ், இங்கே ஹவுஸ் ஹோல்டு காட்ஸ்னால் என் தேசத்தின் தெய்வங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு வந்து எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க பார்த்தியா. கறி திங்கிறதுக்கு ஒரு கடவுள், கறி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கடவுள், கோபத்துக்கு ஒரு கடவுள், இந்த மாதிரி எத்தனையோ காட்லாம் இருக்கிறாங்க. அதாவது நமக்கு மட்டன் சாப்பிட்ணும், அது நாமளாக சாப்பிட்டா அது வந்து தெய்வ குத்தம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போகிறோம், அந்த பழியெல்லாம் யார் மேலே கொண்டு போய் இறக்கி விட்டுறோம், கடவுள் மேலே இறக்கி விட்டுறோம். முனியப்பனுக்கு நாம் கிடா விட்டோம்னா அது பாவம்லாம் நிவர்த்தி, நமக்கு இருக்கக்கூடிய பாவத்தை நிவர்த்தி பண்ணிடுவார். அதே மாதிரி நம்ம செஞ்ச பாவம், வெட்டின பாவத்தையும் அது வந்து ஏற்றுக்குவார். இப்படியாக நம்ம செஞ்சுக்கிட்டு கடவுள் மேலே பழியை போட்டு நம்ம அதை சாப்பிட்டுக்கிறோம்.
அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முனியப்பனை அந்த பக்கம் கடா வெட்டிட்டு தனிமைப்படுத்திட்டு இந்த பக்கம் அடுத்து சனிக்கிழமை இந்த பக்கம் வர்றோம். வந்த உடனே புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்த உடனே நாம் பெருமாள் சாமி கும்பிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு பக்கம் நம்ம ஆசி வாங்கிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காட்ஸ் நமக்குலாம் இருக்காங்க பார்த்தியா, அந்த மாதிரி அவர் சொல்கிறார். நிறைய கடவுள்கள் இருக்கிறார்கள். அந்த கடவுள்களுக்கெல்லாம் சரியான முறையில் என்னுடைய மகன் டெலிமாச்சஸ் உரிய வழிபாட்டை செய்வான் அப்படின்லாம் சொல்கிறார். when I am gone, அடுத்த லைன் பாருங்கள். when I am gone, நான் இந்த இடத்த விட்டு போன பின்னாடி, நான் இந்த அட்வென்ச்சர்ஸ்க்காக தேடிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அட்வென்ச்சர்ஸ்க்காக கவனிங்க. when I am gone, நான் இந்த இடத்த விட்டு போன பின்னாடி, என்னுடைய அட்வென்ச்சர்ஸுக்காக நான் வேறு உலகத்துக்கு நான் போயிட்ட பின்னாடி, he works his work, அவன் அவனுடைய வேலையை சரியான முறையில் செய்வான். he works his work அப்படின்னா அவன் தன் கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றுவான். யாருடைய ஒர்க்கை? ஐ மைன் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய வேலையை he works his work, அவன் தன்னுடைய வேலையாக ஏற்று அவன் தன்னுடைய கடமையை சரியான முறையில் நிறைவேற்றுவான். அது அவருடைய மீனிங். he works his work, ஐ மைன், நான் செய்யக்கூடிய வேலையை தன்னுடைய கடமையாக ஏற்று அதை சரியான செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய திறமை படைத்தவர் தான் என்னுடைய மகன் டெலிமாச்சஸ் அப்படிங்கிறார். there lies the port, இதோ அங்கே துறைமுகத்தை பார்க்குறேன். the vessels puffs her sail, துறைமுகத்தை அங்கே பார்க்குறேன். எனக்கு பழைய எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகிறது அப்படிங்கிறார். பழைய எண்ணங்கள் என்ன? ராயில் போயிட்டு சண்டை போட்டது, தூரத்தில் நரி உலையிடக்கூடிய காட்டெல்லாம் அவன் காதில் கேட்டது, மிகப்பெரிய போர் பராக்கிரம வீரம் எல்லாமே செஞ்சது, அது எல்லாமே வந்து அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது இப்போ அப்படிங்கிறார். தேர் லைஸ் போர்ட், ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து கப்பலில் தான் அவங்க பிரயாணம் பண்ண போகிறாங்க, சாகசம் செய்ய போகிறாங்க, கப்பல் போக போகிறாங்க பிரயாணம். அதனால் வந்து இதோ எனக்கு கண்ணுக்கு அங்கே வந்து போர்ட் தெரியுது. த வெசல்ஸ் பப்ஸ் ஹர் செயில், அங்கே என்னுடைய இப்போ அதை பார்க்கும்போது என்னுடைய பல எண்ணங்கள் எல்லாமே எனக்கு அலையலையாக ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறார். தேர் க்ளூம் த டார்க் அப்படின்னா இதோ இடி மின்னல் இந்த இதெல்லாம் ஞாபகத்து வருது. ப்ராட் சீஸ் மை மரைனர்ஸ், என்னுடைய கடற்படை வீரர்களே, இதோ இந்த பரந்த கடல், இதோ இடி மின்னல், இது எல்லாம் என்னுடைய கண் முன்னே தோன்றுகிறது. சோல்ஸ் தட் ஹேவ் டாயில்டு, இதோ என்னுடைய மனதில் ஆசையும் இப்பொழுது ஓடுகிறது. சோல்ஸ், இந்த இடத்துல வந்து சோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மனது. தட் ஹேவ் டாயில்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆசையும் நினைவில் ஓடுகிறது. அண்டு ராட், இந்த இடத்துல WROUGHT, ராட்னா பாட், அண்டு தாட் வித் மீ, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்ஸ் த டாயில்டு, இந்த இடத்துல வந்து டாயில்டு அப்படின்னா கடின உழைப்புன்னு அர்த்தம். இந்த கடின உழைப்பும் ஆசையும் எங்கே வருது? என்னுடைய ஞாபகத்துக்கு வருது. அண்டு பாட், இது எல்லாமே, அண்டு தாட் வித் மீ, இது எல்லாமே என்னுடைய நினைவுகளுக்குள்ளே போய் இந்த கடின உழைப்புலாம் இப்பொழுது என்னோடய ஞாபகத்துக்கு வருது. இந்த பழைய இது திங்கிங், அந்த இது வந்து அவர் சொல்கிறார். தட் எவர் வித் ஃப்ராலிக் வெல்கம் டு, நகைச்சுவை விளையாட்டுகள் எல்லாம் இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தட் எவர் வித் ஃப்ராலிக் வெல்கம் டு அப்படின்னா கடின உழைப்பும் நினைவுக்கு வருது, எங்களுடைய ஆசையும் நினைவுக்கு வருகிறது, எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. தட் எவர் வித் ஃப்ராலிக் வெல்கம் டு அப்படின்னா இதை எல்லாமே நாங்கள் வந்து சாதாரணமாக வரவேற்கல. தட் எவர் வித் ஃப்ராலிக் வெல்கம், நாங்கள் எல்லாத்தையும் அதை வரவேற்றோம் அப்படிங்கிறார். வெல்கம் டு அப்படின்னா இடியையும் புகழையும் நாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படிங்கிறது நாம் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறார். நாம் எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்று அதை ஆராதித்தோம் ஒரு காலத்தில். இதோ இப்போ நான் வயதாகி போயிடுச்சு, அதனால் நாம் இப்போ அந்த மாதிரி எண்ணத்தில் நாம் இருக்க வேண்டாம், மீண்டும் அதே எண்ணத்தோடு நாம் கிளம்புவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த லைன் யூஸ் பண்ணுறார். தட் எவர் வித் ஃப்ராலிக் வெல்கம் டு த தண்டர் அண்டு த சன்ஷைன் அண்டு அப்போஸ்டு, இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு வெல்கம் பண்ணாங்க. த தண்டர் இடியையும், அண்டு சன்ஷைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தையும், அண்டு அப்போஸ்ட்டு, இதை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து களிப்போடு
வரவேற்றோம். அப்போசிட்னா இந்த இடத்துல எதிர்த்தோம், அதே நேரத்தில் வரவேற்கவும் செஞ்சோம். அதாவது எது வெறுக்கணுமோ அதை வெறுத்தோம், வரவேற்கக்கூடிய விஷயத்தை வரவேற்றோம். ஃப்ராலிக் அப்படின்னா இந்த இடத்துல வந்து புகழ். ஸோ புகழையும் வெளிச்சத்தையும் விடியையும் எல்லாத்தையும் நாம் இந்த இடத்துல அனுபவித்தோம், ரொம்ப சந்தோஷத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறார். ஃப்ரீ ஹார்ட்ஸ், அதுக்கு அடுத்த லைன் பாருங்கள். ஃப்ரீ ஹார்ட்ஸ் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபெல்லோ சோல்ஜர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்கிறார். ஓ சுதந்திரம் கொண்ட இதயம், சுதந்திர இதயம் கொண்ட மக்களே, என் அன்பான தோழர்களே, ஃப்ரீ ஃபார்கெட்ஸ் யூ அண்ட் ஐ ஆர் ஓல்டு. ஃப்ரீ ஃபார்கெட்ஸ் அப்படின்னா சுதந்திரம் இதயம் கொண்ட நீங்கள், ரொம்ப கர்வம் கொண்ட அறிவு நிறைந்த நீங்கள். யூ அண்ட் ஐ, நீங்களும் நானும், ஆர் ஓல்டு, இப்பொழுது வயது முதிர்ந்த வயதானவர்களாக மனிதர்களாக நாம் மாறி போயிட்டோம். ஓல்ட் ஏஜ் ஹேத்னா இது வந்து ஹேத் அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷ், இந்த இடத்துல ஹேஸ்ன்னு படிக்கணும். ஓல்ட் ஏஜ் ஹேத் மீன்ஸ் ஹேஸ். எட் ஹிஸ் ஆனர் அண்ட் ஹிஸ் டாயில், வயதாகி போயிட்டோம் இருந்தாலும், எட்டுனா இருந்தாலும், இந்த வயது முதிர்ந்த அந்த வயதிலும் கூட உயரிய மாண்பும் பண்பும் நம்மிடத்தில் உண்டு. டாயில்னா ஹார்ட் ஒர்க். ஸோ ஈவன் தோ இந்த ஓல்ட் ஏஜ் ஹேஸ் செட், இருந்தாலும் கூட ஹிஸ் ஆனர் அண்ட் ஹிஸ் டாயில். ஹிஸ் அப்படின்னா இந்த இடத்துல அவன், இந்த அவன்கிறது யாரை மீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிங்கே சொல்கிறார், இத்தாக்காவுடைய கிங் யுலிசஸே சொல்கிறாரு, அவரை பார்த்து ஹிஸ்ஸுங்கிறார். ஹிஸ் ஆனர் அண்ட் ஹிஸ் டாயில், அவருக்கு உண்டான உரிய மாண்பும் மரியாதையும் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இந்த கிங்கை பார்த்து சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம், இந்த வயதான காலகட்டத்தில் என்ன சாகசம் செய்துவிடப் போகிறார் என்று. அப்படியெல்லாம் இல்லை, இந்த வயதான காலகட்டத்திலும் கூட இந்த மன்னனுக்கு உண்டான சாகசமும் உயரிய பண்பும் மாண்பும் உண்டு அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். ஈவன் த ஓல்ட் ஏஜ் செட் இஸ் ஆனர் அண்ட் டாயில், அவனுடைய கடின உழைப்பும் அவனுக்கே ஒரு உயரிய மாண்பும் உண்டு அப்படின்னு அவரே சொல்கிறார். டெத் க்ளோசஸ் ஆல், அதாவது இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் எது முற்றுப்புள்ளியாக இருக்கும்? மரணம் வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும். பட் சம்திங் ஏர் த எண்ட், ஆனால் எல்லாத்துக்கும் மரணம் முற்றுப்புள்ளி வைத்தாலும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் சம்திங் ஏர்னா இந்த இடத்துல வந்து எண்டு, அதுக்கு மேலே ஒரு சில விஷயம் இருக்குது. எண்டு. சம் ஒர்க் ஆஃப் நோபல் நோட் மே yet be done, இருப்பினும் மரணத்திற்கு முன்பு சில உன்னத பண்புகள் செய்யலாம். பட் சம்திங், ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியும். எர்னா பிஃபோர்னு அர்த்தம், ERE, எர் அப்படின்னா பிஃபோர், ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியும். எண்டுன்னா நம் மரணத்திற்கு முன்பு, கடைசி காலத்திற்கு முன்பு, மரணத்திற்கு முன்பு ஒரு சில உன்னதமான பணிகளை நாம் செய்ய முடியும். சம் ஒர்க் ஆஃப் நோபல் நோட், சம் ஒர்க் அப்படின்னா நோபல் நோட்னா நாம் செய்யறதுக்கு உண்டான பணிகள் இன்னும் இருக்குது. மே yet be done, இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்குது. yet be doneனா செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. சரியாக சொல்லணும்னா என்ன மீனிங்னா, எல்லாத்துக்கும் மரணம் முற்றுப்புள்ளி வைத்தாலும் கூட மரணத்திற்கு முன்பு சில உன்னதமான பணிகள் செய்ய வேண்டிய வேலைகள் செய்ய முடியும், அது இன்னும் இருக்குது, செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த லைன் பாருங்கள். நாட் அன்பெக்கமிங் men that strove with gods, அதாவது இவர் வீரதீரம் இல்லாதவர் இல்லை, கடவுளை கூட எதிர்த்து போரிட்டவர் இவர். இந்த இவர்னு அவரே யார் சொல்கிறார்னா, யுலிசஸ் வந்து தன்னை பார்த்தே அவர் சொல்கிறார். நாட் பிகமிங் மேன் தட் ஸ்ட்ரோவ் வித் காட்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாட் பிகமிங் மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வீரம் இல்லாதவன் அல்ல. நாட் பிகமிங்னா இல்லாதவன் இல்லைன்னு அர்த்தம். நாட் பிகமிங் மேன் அப்படின்னா இவன் வீரம் இல்லாத மனிதன் அல்ல. தட் ஸ்ட்ரோவ் வித் காட்ஸ், அவன் யார்? கடவுளை கூட எதிர்த்து போராடக்கூடிய துணியுடையவன் தான் இவன் அப்படிங்கிறது யுலிசஸ் தன்னை பார்த்து சொல்லிக்கிறார். நாட் பிகமிங் மேன், இவன் வீரம் இல்லாதவன் அல்ல. தட் ஸ்ட்ரோவ் வித் காட்ஸ், அவன் எப்படிப்பட்டவன்? கடவுளை கூட எதிர்த்து போரிடுபவன் இவன். The lights begin to twinkle from the rocks, அப்படி சொல்லிட்டு இதோ நாம் போகக்கூடிய நேரம் வந்து விட்டது, தூரத்திலிருந்து பாறைகளிலிருந்து ஒளி மின்னுகிறது. That lights begin to twinkle from the rocks, the long days wanes, நீண்ட நாள் மறைகிறது. The slow moon climbs,
த டீப் மூன்ஸ் ரவுண்ட் வித் மெனி வாய்ஸஸ் கம் மை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த ஸ்டான்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, நாட் அன்பிகமிங் மென் தட் ஸ்டோ வித் காட்ஸ். இந்த 4 லைனும் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிம்பாலிக்காக சொல்ல வர்றார். என்ன சொல்ல வர்றார்? த லைட்ஸ் பிகின் டு டிங்கிள் ஃப்ரம் த ராக்ஸ். பாறைகளிலிருந்து ஒளி மின்னுகிறது அப்படின்னா, அதாவது சூரியன் சாயும் நேரத்தில் தான், அதாவது சன்செட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சன்செட் டைமில் தான் இத்தாக்கால் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே மின்ன ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வயதாகி போய்விட்டது, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? சூரியன் சாயக்கூடிய கடைசி நேரத்தில், ஈவினிங் அந்த மாதிரியான நேரத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா நமக்கெல்லாம் வயசாகி போச்சு. நாம் வந்து இப்போ எங்கே போக போகிறோம்? எல்லாமே டெத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னும் போது நம்மளுடைய காலம் என்பது மத்தியான நேரமோ அல்லது காலை நேரமோ கிடையாது. ஒரு மனிதனுக்கு காலை நேரம் என்பது அவனுடைய இளமை கால வாழ்க்கை. அவன் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் மத்தியான நேரம் என்பது அவனுடைய ஒளி வீசக்கூடிய ஒரு 40 வயசு ஏஜ், அந்த வயசில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். ஒரு மனிதனுடைய இறுதி காலம், அதாவது இறுதி காலத்துக்கு முன்பான நாள் 50 வயசு 60 வயசு அப்படிங்கிறது, சாவ போகிறதுக்கு முதல் காலகட்டங்கிறது ஒரு 3 மணி 4 மணி அந்த மாதிரி டைம். கடைசி டைம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய கடைசி காலகட்டம் அப்படிங்கிறது டேஸில் வச்சு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம் வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய வாழ்நாள் கடைசி நாளில் இருக்கிறது, கடைசி காலகட்டத்தில் இருக்கிறது. த லாங் டே வேன்ஸ், இதோ நீண்ட நாள் மறைகிறது. வேன்ஸ் அப்படின்னா டிஸப்பியர்ஸ். த லாங் டேனா இந்த நாள் ஃபுல்லாக இருந்தோம் இல்லையா, வாழ்க்கை வாழ்ந்தோம் இல்லையா, இந்த கடைசி காலகட்ட நேரத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். நீண்ட நாள் மறைகிறது. த ஸ்லோ மூன் கிளைம்ஸ், இதோ நிலா ஒளிர்கிறது அப்படின்னு அர்த்தம். நமக்கு வந்து டெத்து நெருங்கிட்டுதுன்னு அர்த்தம். அடுத்த யுகம் வரப்போகுது, அடுத்த நாள் வரப்போகுது, இப்போ நாம் போய் சேர போகிறோம். இங்கே 2 மீனிங். ஒன்று நம்ம போக போகிறோன்னு அர்த்தம், இன்னொன்று வந்து அதாவது நம்மளுக்கு ஆயுசு முடியுதுன்னு ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் வந்து நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும். இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு உண்டான அறிகுறியாக இதோ வந்து சூரியன் சாயப்போகுது, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும், நிலா வரப்போகுது, இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் வந்து சூரியன் மறைஞ்சிருச்சு, நமக்கு டெத்து நெருங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதோ நிலா வெளிச்சம் வந்துருச்சு, நாம் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மீனிங். இந்த 2 மீனிங் ஒரே லைனில் கொண்டு வராங்க. த ஸ்லோ மூன் கிளைம்ஸ், இதோ நிலா ஒளி மெதுவாக ஒளிர்ந்து கொண்டு மேலே எழுகிறது, சூரியன் மறைகிறது. த டீப் மூன்ஸ் ரவுண்ட் வித் மெனி வாய்ஸஸ், ஆழமான முனகல்கள் கேட்கின்றன. இந்த இடத்துல வந்து இதுக்கு மூன்ஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணுறார். அதாவது இரங்கர் பாட்டு, ஒருத்தன் செத்து போன பின்னாடி என்ன கேட்கும்? நமக்கு இரங்கர் பாட்டு கேட்கும். அப்போ டீப் மவுண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப ஆழமான சுற்றிலும் இந்த சாவுமணி நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்குது. இதுக்கு மேல் நமக்கு வாழ்க்கை இல்லை. ஸோ இந்த வாழ்க்கை இல்லாத இந்த இடத்துல நாம் இனிமேலும் இந்த கடைசி காலகட்ட அந்த கொஞ்ச நாளையாவது நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையாக வீரதீர செயல் புரிந்து சாகணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். டீப் மூன்ஸ் ரவுண்ட் வித் மெனி வாய்ஸஸ், நிறைய குரல்கள் கூக்குரல்கள் என் காதுக்கு கேட்கிறது. கம் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பர்களே வாருங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். It is not too late to speak a new year world. It is not too late. இப்பொழுது கூட காலதாமதம் ஆகிவிடவில்லை. To seek a new world. New year world அப்படின்னா புதிய உலகத்தை நாம் காண்பதற்கு உண்டான காலதாமதமாக நான் நினைக்கவில்லை. இப்பொழுது கூட நமக்கு நேரம் நிறையவே இருக்கிறது. நியூ இயர் வேர்ல்டுனா இங்கே ஏதோ புது உலகெல்லாம் கிடையாது. மனிதன் போய் சேர முடியாத எல்லை தான், தாண்ட முடியாத கடைசி எல்லைக்கு நாம் போகிறோம்னா நமக்கு நேரம் இன்னமும் இருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்ச நாள்லையும் அதை நாம் போய் அடைஞ்சிருவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. புஷ் ஆஃப் அண்ட் சிட்டிங் வெல் இன் ஆர்டர்ஸ் மைட். புஷ் ஆஃப்னா கப்பலை செலுத்துங்கள் வாங்க, சோல்ஜர்ஸ் ஃபெலோ சோல்ஜர்ஸ்லாம் வாங்க வந்து கப்பலை செலுத்துங்க. அண்ட் சிட்டிங் வெல் இன் ஆர்டர்ஸ் மைட், நன்கு அமர்ந்து நீரில் தடத்தில், அதாவது நீரில் வந்து உட்கார்ந்து, தடத்தில் நீரில் வந்து நாங்கள் இது போட்டு அந்த ஓர் சத்தம், அதாவது தடத்தில் நன்கு சத்தமிட அடித்து செல்வோம். ரொம்ப வேகமாக நம்ம அந்த துடுப்பு போட்டு கப்பலில் அந்த தண்ணியில் போட்டு நம்ம வேகமாக சத்தம் போட்டு அடித்து வேகமாக நம்ம போய்கிட்டு இருப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புஷ் அப்படின்னா கப்பலை செலுத்துவோம். அண்டு சிட்டிங் உட்கார்ந்து, நல்லா உட்கார்ந்து. அண்டு சிட்டிங் வெல் அப்படின்னா நன்றாக அமர்ந்து. இன் ஆர்டர் ஸ்மைட் அப்படின்னா ஸ்மைட்டினோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்.
ஸ்ட்ரைக்குன்னா அதாவது ரொம்ப வேகமாக துடுப்பு போட்டு வேகமாக அழுத்தினா தான் கப்பல் போகும் இல்லைங்களா. அப்போ ஸ்ட்ரைக் பண்ணி நாம் கப்பலை நாம் செலுத்துவோம் வாங்க அப்படி சொல்லி சொல்கிறார். த சவுண்டிங் ஃபரோஸ், ஃபரோஸ் அப்படின்னா ஆரவாரம்னு அர்த்தம். மார்க் மேட் இன் த வாட்டர் பை ஷிப், அந்த கப்பல் செலுத்தும் போது என்ன பண்ணும், அந்த அப்படியே தண்ணி கிழிச்சிக்கிட்டு போகும்போது ஒரு சத்தம் வரும், ஃபரோஸ், ஒரு இறைச்சல் வரும் வேகமாக, அதுதான் இங்கே ஃபரோஸ் அப்படிங்கிறார். த சவுண்டிங் ஃபரோஸ் ஃபார் மை பர்பஸ் ஹோல்ஸ் டு செயில் பியாண்ட் த சன்செட். எதுக்கு பின்னாடி நாம் போய் சோறுவோம், சத்தம் போட்டு வேகமாக நீரின் தடத்தில் நன்கு சத்தமிட்டு ஆழ்ந்து நம்ம துடுப்பு போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது டீப்பாக ஃபரோஸ் சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய பர்பஸ் ஆனது நிறைவேறும். ஹோல்ஸ், எதை தாண்டி நம்ம போகணும், டு செயில் பியாண்ட் த சன்செட். பியாண்ட் சன்செட்னா அதாவது இந்த சூரியன் மறையக்கூடிய எல்லைக்கும் தாண்டி அப்பாற்பட்டு ஒரு உலகம் இருக்கிறது என்றால் அந்த இடத்திற்கு நாம் போவோம். அண்ட் த பேட்ஸ், அதாவது மேலை நட்சத்திரங்கள் உள்ள கடலுக்கு அப்பாலும் நாம் போவோம் வாருங்கள். பேட்ஸ் அப்படின்னா அவுட்டர் ஓசன் அப்படின்னு அர்த்தம். பேட்ஸ்னா அவுட்டர் ஓசன், கடலுக்கு அப்பால். இந்த சூரியன் மறையுது பார்த்தீங்களா, மறையக்கூடிய கடலில் தான் சூரியன் மறையிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். ஸோ அந்த கடலில் இருக்கக்கூடிய இடத்துல சூரியன் மறையக்கூடிய இடத்துக்கு அப்பால் ஒரு இடத்துக்கு இருக்கும், அந்த இடத்துக்கு நாம் எல்லாரும் நாம் போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆஃப் ஆல் த வெஸ்டர்ன் ஸ்டார்ஸ் அன்டில் ஐ டை, இந்த என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலை நட்சத்திரங்கள் உள்ள கடலுக்கு அப்பால் அப்படின்னு அர்த்தம். ஆஃப் ஆல் த வெஸ்டர்ன் ஸ்டார்ஸ்னால் மேலை நட்சத்திரங்கள், மேல்நாட்டு நட்சத்திரங்கள். வெஸ்டர்னா இந்த மேலை நாடுன்னு அர்த்தம். வெஸ்டர்ன், இந்த வெஸ்டர்ன் ஸ்டார்ஸுக்கு அப்பாலும் இருக்கக்கூடிய இடத்துக்கு அன்டில் ஐ டை, நான் போகணும், சாகும் வரைக்கும் நான் போய்கொண்டே இருக்க வேண்டும் அந்த இடத்த தொடர்றதுக்காக. இட் மே பி தட் த கல்ஃப்ஸ் வில் வாஷ் ஆஸ் டவுன், எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி அவனுடைய உணராமலாம் இல்லை, அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இட் மே பி தட், இது ஒரு வேளை இப்படியாக இருக்கலாம். த கல்ஃப்ஸ் வில் வாஷ் ஆஸ் டவுன், எங்கள் பயணம் சாகடித்தாலும் சாகடிக்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கீழே தள்ளினாலும் தள்ளிவிடலாம், இந்த பயணத்திலிருந்து நாங்கள் கடல்லே மூழ்கி செத்தாலும் சாகலாம். இட் மே பி வி செல் டச் த ஹாப்பி ஐசெல்ஸ், இது எங்களுடைய பயணத்தின் போது ஐசில் பேரடைஸை பார்த்து நாங்கள் மகிழ்வோம். நாங்கள் பயணம் போய்கிட்டே இருப்போம், அந்த நேரம் பார்த்து எங்களுக்கு ஆபத்து வரலாம், நாங்கள் கீழே விழுந்து சாகலாம். அந்த நேரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எதை பார்த்து சந்தோஷப்படலாம், இட் மேபி ஒரு வேளை வி செல் டச் த ஹாப்பி ஐசில்ஸ், ஹாப்பி ஐசில்ஸை பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் அதை தாண்டி கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஹாப்பி ஐசில் அப்படின்னா என்ன மீனிங்னா, எ ஃபார்ச்சுனேட் ஐலாண்ட் சிச்சுவேட்டட் இன் த அட்லாண்டிக் ஓசன், அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட கோட்டையம். அது பாப்புலர்லி நோன் ஆஸ் கிரீக் பேரடைஸ், அது என்னன்னு சொல்லுவாங்களாம், கிரேக்க நாட்டு சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமா. கடலில் போய்கிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு இடம் வருமா, இதெல்லாம் ஒரு கற்பனை கோட்டை தான். இந்த மாதிரியான இடம் வரும், இதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படலாம். ஸோ நாங்கள் செத்தாலும் சாகலாம், அல்லது பயணத்தின் போது நாங்கள் ஹாப்பி ஐசில்ஸை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் படலாம், எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருப்போம் வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. அண்ட் சி த கிரேட் அக்கிலஸ் ஹூம் வி நியூ, நாங்கள் அங்கே யாரை போய் பார்ப்போம், அக்கிலிஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாவீரன் அந்த இடத்துல இருப்பார், அந்த மாவீரன் இருக்கக்கூடிய அக்கிலிஸ் நாங்கள் போய் பார்ப்போம் அப்படிங்கிறார். அக்கிலிஸ் அப்படிங்கிறது யார், அக்கிலிஸ்னா த கிரேட்டஸ்ட் கிரீக் வாரியர்ஸ், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரீக் வாரியர்ஸ். ஆஸ் அன் இன்ஃபேண்ட் ஹிஸ் மதர் டிப்ட் இன்டு த ரிவர் ஸ்டிக்ஸ், அவன் குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அந்த அக்கிலிஸை, அந்த ரிவர் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ரிவரில் போட்டு மூழ்கி எடுத்துட்டாங்க. விச் மேடு ஹிம் அன்வெரனபிள் எவ்ரிவேர் பட் த ஃபீட் பை விச் ஷி ஹெல்டு ஹிம். இந்த அக்கிலிஸ் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு மாபெரும் வீரன். இப்போ மகாபாரதத்தில் எப்படி அபிமன்யுவோ அதே மாதிரி மகாபாரதத்தில் அபிமன்யுவோட வீரத்துக்கு ஈடு இணையே இல்லை, அந்த அளவுக்கு ஈடு இணை இல்லாத ஒரு மிகப்பெரிய வீரனாக இருக்கான்னு. அதே மாதிரி இந்த ட்ரோஜன் வார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரோஜன் இந்த வாரில் இந்த ஹெலனை கடத்திட்டு போயிடுவாங்க. ஹெலனை கடத்திட்டு போகும்போது கடைசியாக யார் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுலிசஸ்
இந்த மாதிரியான மிகப்பெரிய வீரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அக்கிலிஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாவீரன் வந்து உதவி பண்ணுவார் அந்த ஹெலனை மீட்டு வர்றதுக்காக. எப்படி வந்து அபிமன்யு வந்து அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக இவங்களுக்கு பாண்டவர்களுக்கு உதவி செய்வாரோ அந்த மாதிரி அக்கிலிஸ் வந்து இந்த ட்ரோஜன் இந்த இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு மாபெரும் வீரன். அவரெல்லாம் அங்கே வாழ்ந்துட்டு இருப்பார். அவரெல்லாம் நாம் போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க அப்படி சொல்லி சொல்கிறார். தோ மச் இஸ் டேக்கன் அப்படின்னா அப்படின்னா மச் இஸ் டேக்கன்னா இப்பொழுது அவருக்கு வயதாகி இருக்கும். யாருக்கு? அக்கிலிஸ்க்கு இப்போ கண்டிப்பாக வயதாகி இருக்கும். மச் அபைட்ஸ் ரொம்ப அப்படியே தளர்ந்து போயிருப்பார். அண்டு தோ பூமியிலேருந்து ரொம்ப இப்போ அவருக்கு வயதாகி போயிருக்கும். வி ஆர் நாட் நவ் தட் ஸ்ட்ரென்த் விச் இன் ஓல்டு டேஸ். ஆனால் இந்த உலகத்தை சுற்றி வர்றதுக்கு, இந்த பூமியை சுற்றி வர்றதுக்கு we are not now that strength which in old days. இப்பொழுது பழைய மாதிரி போயிட்டு வர பூமியை சுற்றி வர நம்மிடம் இப்பொழுது அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. மூவ்டு எர்த் அண்ட் ஹெவன், இந்த எர்த்தையும் ஹெவனையும் சுற்றி வர்றதுக்கு சொர்க்கத்தை போய் சுற்றிட்டு வர்றதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. தட் விச் வி ஆர் ஆனால் நாம் இருக்கிறோம். ஒன் ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட்ஸ், ஆனால் இதயம் வலுப்பெற்றவர்களிடம் இப்பொழுதும் போராட முடியும் அப்படிங்கிறார். பட் ஒன் ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட்ஸ், ஆனால் யாரெல்லாம் போராட முடியும்? வயதாகி போனாலும் கூட, நேரம் இல்லை என்றாலும் கூட, இதயம் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட்ஸ் என்னது? இதயம் வலுப்பெற்றவர்களிடம் இப்பொழுதும் போராடக்கூடிய திராணி இருக்கிறது, வலிமை இருக்கிறது. நாமெல்லாம் வலிமை பெற்ற இதயமுள்ள மனிதர்கள். ஆகையால் நமக்கு நாம் போய் இந்த உலகத்தை சுற்றி வர்றதுக்கு உண்டான தைரியம் நம்மகிட்ட இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். மேடு வீக் பை டைம் அண்ட் ஃபேட் பட் ஸ்ட்ராங் இன் வில். திறன் கொண்ட, அதாவது இதயம் வலுப்பெற்றவர்களிடம் இப்பொழுதும் போராட முடியும். திறன் கொண்ட அவர்கள் பார்வை எப்பொழுதும் புதுமையை விரும்பியே எதையாவது தேடிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். எப்பொழுது வந்து யார் வந்து தேடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, எவன் ஒருத்தன் திறன் கொண்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானோ அவங்களுடைய பார்வை எப்பொழுதும் எதையாவது புதுமையை தேடிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய இதயங்கள் எல்லாம் புதுமையை தேடிக்கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் யார்? இதயம் வலுப்பெற்ற மனிதர்கள். இப்பொழுதும் நம்மளால் போராட முடியும் அப்படிங்கிற இந்த லைன். ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட்ஸ், இதயம் வலுப்பெற்ற மனிதர்கள் நாம் எல்லாம். மேடு வீக் பை டைம்ஸ், இப்பொழுது நமக்கு வந்து அண்டு ஃபேட் பட் ஸ்ட்ராங் இன் வில், நாம் வந்து காலத்தாலும் நேரத்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக, அதாவது நம்ம வீக் ஆகிட்டாலும் கூட, ஆனால் எதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்? பட் ஸ்ட்ராங் இன் வில், மனதளவில் நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஸ்ட்ரைவ்னா புதுமையை விரும்பி எதையாவது தேடிக்கிட்டு, அண்ட் நாட் டு ஈல்டு, எதையும் எதற்காகவும் கண்டுகொள்ளாமல் நாம் விட்டு கொடுக்காமல் போய்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தேங்க்யூ வெரி மச்.